லேடிஸ் இங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2 பேர் பாதிச்சவங்க இருக்கிறாங்க. அது அவங்களுக்கே ஒரு ஷாக்கிங் தான். ஏன்னா நம்மளுக்கு இந்த நோய் வருமான்ற ஒரு இதில இது என்னன்னா, இது கட்டாயப்படுத்தி சில பேர் ஸ்க்ரீன் பண்ண வைக்கிறோம். அப்போ அது ஒரு பாசிட்டிவா அவங்க டெஸ்ட் ஆகும்போது, அவங்களுக்கு ஃபர்தரா எப்படி இத டாக்டர பார்க்கறது, இது எப்படி ஏன்னா சிலது சர்ஜரி பண்ணணும், சிலது மருந்தால க்யூர் பண்ண முடியும். இது வந்து அந்த எந்த ஸ்டேஜ்ல அவங்க இருக்காங்கன்னு பொறுத்து தான். ஸோ நம்மளுக்கு ஸ்டார்ட்டிங்கில இப்ப ஏன் இந்த ஸ்க்ரீனிங் பண்ணினே இருக்கிறோம்னா, இப்ப இன்னைக்கு பண்றோம்னா, அது ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு திருப்பி இங்க பண்ணுவோம். ஏன்னா இது ஒரு தடவ பண்ணோம்னா திருப்பி வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பிகினிங் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, இது க்யூர் வந்து ரொம்ப ஈஸி. என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கிரீனிங்? இது வந்து பியூர் ஒன்லி பிரஸ்ட் கேன்சர். இப்போ இதுக்கு நாங்க வந்து மொபைல் பஸ் வச்சிருக்கோம். ஸோ தட் எங்க வேணாலும் போய் ஸ்க்ரீன் பண்ணலாம். நம்ம சென்னையில ரோட்டரி கிட்டத்தட்ட ஒரு 3 பஸ் வச்சிருக்கோம் அதே மாதிரி. இப்போ இந்த பஸ் வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் சென்டரோட டை அப். ஸோ அவங்க அங்கேயும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு யாருக்காவது ஏதோ ஒரு சமுதாயத்தில் போய் ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆளுங்களை ஒரு இடத்துல கட்டாயப்படுத்தி கொண்டு வர்றது கஷ்டம். ஸோ இப்போ இங்கே வருவோம், இங்கே போய் ஸ்க்ரீன் பண்ணுவோம். இன்னொரு இடத்துல ஒரு அண்ணா நகர் மாதிரி இடம் போனோன்னா அங்கே போய் ஒரு கேம்பெயின் தான் இது. இது கண்டினியூஸ் ப்ராசஸ். இப்போ இன்னைக்கு இங்கே நடக்கிறது ஒன்லி ஃபார் பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ். அப்போ அடுத்த ஒரு போராட்டன்றது வந்து செர்விக்கல் கேன்சர், பெண் குழந்தைங்களுக்கு பாதிக்கக்கூடியது. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் போயிருக்கு, அதுக்கு வேக்சின் எடுக்கணும். ஸோ அந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா 9 to 14 இயர்ஸ் உள்ள பெண்களுக்கு 2 வேக்சின் எடுக்கணும். ஸோ அதோட காஸ்ட் வந்து ஒரு 3000 rupees ஆகும் இன்னைக்கு நீங்கள் ஃபீல்டில். ரோட்டரி மூலயமா அதை வந்து நாங்கள் ஒரு 1500 rupees, அதாவது 750 rupees ஒரு டோஸு. அது ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் இன்னொரு டோஸ் போடணும். ஸோ இதே மாதிரி ஒரு உதவி இந்த ரோட்டரி சங்கங்கள் அவங்களா ஒரு ஃபண்டெல்லாம் ரேஸ் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ இந்த சமுதாயத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஒரு முயற்சியில் தான் இது எல்லாமே. So whenever possible, this is the fourth camp I am conducting. First camp, nobody detected cancer. Second camp, 1% detected cancer. And the third, 3% detected cancer. And we follow up done. We want everybody to take care of the health. And those who don't have initiative to take care of health, for that only we bring it to the working place to do the screening. Then everybody knows cervical cancer is the cancer we can't detect earlier because we have to screen. Nowadays it is preventable because vaccine has found out. So from the age of 9 to 14 we can do vaccine we can give. According to that, so many vaccine is there to prevent cancer. And mouth cancer and breast cancer also screening today. Those who have family history, they have to go for mammogram. All these tests today we are doing here. Thank you so much.